ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு ப்ராப்பராக தமிழுக்கு ஒரு ரிவிஷன் புக்கு. 100% லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அல்லது சமைச்சு புக்கை படித்து முடிச்சுட்டு ஒரு கிளான்ஸ் எல்லாமே படிச்சுட்டோமா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான புக் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சரியா. என்ன பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணணும். ஒன்ஸ் பண்ணால் அதில் எந்த விதமான மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் எடுத்துருச்சு. Tnpsc பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ண 2 புக்கு சரியா. ஒன்று வந்து ரெண்டுமே தமிழ் புக்கு தான். ஒன்று வந்து 6லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். செகண்ட் புக் பார்த்தீங்கன்னா 11th 12th மட்டும் கவர் ஆகிருக்கும் சரியா. ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு என்ன இருக்குது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லி கொடுத்துறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லாயிருக்கும் சரியா. உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். சமைச்சு புக்கை படித்து முடிச்சுக்கிட்டு நீங்கள் ரிவிஷனுக்கு 100% நம்பி படிக்கலாம். கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் லாஸ்ட் டைம் இதை படித்து ஜாபுக்கும் போயிருக்காங்க. அவங்க ரிவ்யூஸும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்லாயிருக்கும் சரியா. எப்போ ஒரு புக்கு வாங்கணும் முதல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய இன்டெக்ஸ் பேஜ் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்கோங்க சரியா. இந்த புக்கில் வந்து மொத்த பேஜஸ் பார்த்தீங்கன்னா 335, அதாவது 6லேருந்து 10 வரைக்கும் புக்கு பார்த்தீங்களா. இது வந்து மொத்தம் 5866 கொஸ்டின்ஸில் கவர் ஆகும். ஸ்பெஷல் டாபிக்ஸ் அப்படின்னு போட்டு 80 டாபிக்ஸ் இருக்கும் சரியா. இங்கே அப்படி தான். ரெண்டாக பார்த்துக்கலாம் அடுத்த புக்கை. இந்த ஃபஸ்ட் புக்கில் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஸ்பெஷல் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சமைச்ச புக்கில் அங்கங்கே இருக்கும். எல்லாம் கலெக்ட் பண்ணி டோட்டலாக கொடுத்துருப்போம். எல்லாமே உள்ள காணிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 6th ஓகேவா. 6th பொறுத்தவரை வந்து 9 ஏழு இருக்கா. 9 ஏழையும் எத்தனை வினாக்கள் இருக்குது. ஃபஸ்ட் 7 120 கொஸ்டின் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு கொடுத்துருப்போம். அப்புறம் எத்தனை பேஜ் இருக்குன்னு கொடுத்துருப்போம். 6th மட்டும் மொத்தத்தில் கொஸ்டின் இருக்குது. மொத்தம் 6th மட்டும் 862 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு 6லேருந்து 10 வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு என்ன இயல், அதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, பேஜ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்போம் சரியா. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் டாபிக்ஸ் பார்த்தீங்களா. அந்த ஸ்பெஷல் டாபிக்ஸ் என்னலாம் அப்படிங்கிற பார்த்தா உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருப்போம் தெரியுதா. நூலகம், சிறப்பு பெயர்கள் எல்லாமே உங்களுக்கு புக்கில் அங்கங்கே இருக்கும். 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு சில சாப்டர்ஸில் அங்கங்கே இருக்கும். எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல இருக்கும். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்பெஷல் டாபிக்ஸ் அப்படின்னு போட்டு எல்லாமே ஒரே இடத்துல கொடுக்க மாதிரி உங்களுக்கு மொத்தம் ஒரு 82 டாபிக்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தீங்களா, எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். டாபிக்ஸ் பேர் எத்தனை பேஜும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூவில் இருக்காது. ஏன்னா எம்சிக்யூனா உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் ஓகேவா. நீங்கள் சமைச்சு படித்து முடிச்சுக்கிட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது பக்காவாக ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா. 6வது எடுத்தாச்சுன்னா அதில் இன்பத்தமிழ் அந்த என்ன இருக்குது, அது எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, சிறப்பு வினாக்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அப்புறம் ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் சமைச்சு படிச்சுக்கிட்டு ரிவிஷன் குயிக் ரிவிஷனுக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ப்ராப்பராக இருக்கும் சரியா. எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் வைஸ் எல்லாமே சமைச்ச புக்கில் வந்து கரெக்டான முறையில் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற பார்த்தும் இலக்கணத்துக்கு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பார்க்குறீங்க இல்லையா. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். கேப் விட்டுருக்கோம். சப்போஸ் நீங்கள் பழைய கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்க. பழைய கொஸ்டின்ஸ் படிக்கும்போது ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்போ இம்பார்ட்டன் போட்டு வைக்கலாம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சைடில் உங்களுக்கு கேப் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. கரெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு ஸ்பெஷல் டாபிக்ஸு தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கிய வினாக்கள் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் சரியா. அதை பார்த்துக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு மறக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் மறக்கும். அது வந்து நீட்டாக எங்கெல்லாம் இருக்கும் சமைச்ச புக்கில் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஆசிரியர் பேர்கள் மறக்கும் சரியா. சேர்ந்து பார்க்கும்போது நீங்கள் கோடு வச்சோ இல்லை க்ளூ வச்சோ இல்லை ஏதாவது கதை ஸ்டோரி ஏதாச்சும் ஷார்ட் கட் படிக்கிறதுக்கு ஒன்றா கொடுத்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பார்த்துக்கலாம் சரியா. அப்புறம் செகண்ட் இயர் போயிட்டே இருக்கும் சரியா. இதில் வந்து கரெக்டாக சொல்கிறேன். சமைச்சு புக்கை ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒர்க்காவாச்சும் நீங்கள் படிச்சிடணும். ஃபுல்லாக சமைச்சு ஒன்ஸ் நீங்கள் படித்து முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு புக் கை வைக்கவே வேண்டாம் ஓகேவா. இதை நீ பார்த்து சப்போஸ் சமைச்சு கையில் இருக்குது சார் நான் படிச்சுட்டுன்னா ஓகே பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு நீங்கள் வந்து எங்கே போகிறீங்க சரியா. எல்லா புக்கும் தீர்ப்ப முடியாது இல்லையா. ஒரு புக் இருந்தால் போதும். கண்டிப்பாக எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு ரிவிஷனுக்கு கரெக்டாக அமைஞ்சிடும் சரியா. ஆனால் ஒன்ஸ் திருப்பின்னு சொல்கிறேன், ஒன்ஸ் சமைச்சுக்கு படிச்சுக்கிட்டு இதை பாருங்கள். அப்படி சமைச்சு வாங்கல ஒரு புக் மட்டும் போதும் கேட்டால் ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த அட்லீஸ்ட் சமைச்சு பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அதுவாச்சும் வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அந்த சமைச்சு பிடிஎஃப் ஆச்சு நீ பாருங்கள் சரியா. பார்த்துட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கை நீ பார்க்கும்போது ஒரு பேக்கேஜ் ஃபுல்லாக 100% உங்களுக்கு அக்யூரஸி உங்களுக்கு கிடச்சிரும் சரியா. எல்லாமே கவர் ஆகிட்டு ஏன் சமைச்சு படிக்க சொன்னப்போனா அப்போ தான் எக்ஸாம் ஃபீல் வரும் ஓகேவா. அதை தவிர்த்து எப்படி புக் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட் வரும். அந்த ரீசனுக்காக தான் சமைச்சுக்க பார்த்துட்டு பார்க்க சொல்கிறது சரியா. 6லேருந்து 10 வரைக்கும் எல்லாமே உங்கள் ஃபாண்ட் சைஸும் உங்களுக்கு படிக்காம தான் இருக்கும் சரியா. எல்லாமே உங்களுக்கு படிக்காம தான் இருக்கும், நீட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க சரியா. இது வந்து எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். புக்கை பார்த்து சம்மந்தம் டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம், சொல்லி கொடுத்துருவோம் சரியா. இதே மாதிரி தான் எல்லா ஏழும் உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு போகும் சரியா. திருப்பின்னு சொல்கிறேன், நல்ல ஒரு புக் யூஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் காப்பி தான் போட்டிருக்கோம். குரூப் 4 குரூப் 2 அப்புறம் எங்கெங்கே எக்ஸாம்ஸ்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் இருக்கோ டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்த கொஸ்டின்ஸ் இவ்வளோ கொஸ்டின்ஸ் படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு
கேட்குற கொஸ்டின்ஸுக்கு மெஜாரிட்டி சரியா 100 போட்டல. லாஸ்ட் டைம் நிறைய சொன்னாங்க சார் 99 வரை போட்டேன், ஒரு கொஸ்டின் லாக் ஆச்சு, அந்த ஒரு கொஸ்டின் புக்கில் இருந்துச்சு, நான் வந்து சமைச்ச புக்கில் அதை பார்க்க மறந்துட்டேன், இப்போ நீ எடுத்து கொடுத்துருந்தீங்க அதை பார்த்தேன், இந்த டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் விஷயம் ஆட் பண்ணி அந்த புக்கை போட்டிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க சரியா. இதே மாதிரி உங்களுக்கு 11th 12th புக்கும் இருக்கும் சரியா. சேம் ஃபார்மெட்டு சேம் கண்டென்ட் தான். ஆனால் 11th 12th ஓகே. மொத்தம் கொஸ்டின்ஸ் வந்து 2800. ரெண்டுலேயும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கும் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு இயல் வைஸ் உங்களுக்கு வந்து நான் உள்ள ஹெட்டிங்ஸ் போட்டுற மாட்டோம். இந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு சிலப்பதிகாரம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருக்காது. ஏன்னா நீங்கள் அப்படி பிரித்து படிக்கக்கூடாது. ஏன்னா 6லேருந்து 10 வரைக்கும் அது 9th இருந்து இம்பார்ட்டன் அப்படிங்கிறனால உங்களுக்கு எல்லாமே மொத்தம் படிச்சிருங்க அப்படின்னு பிரிக்காமல் கொடுத்துருப்போம் சரியா. அதே இது 11th 12th போனீங்கன்னா ஒரு டாபிக்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் ஓகேவா. ஸோ மொத்தம் கொஸ்டின்ஸ் பார்த்தவங்க தெரியும் 2500 கொஸ்டின்ஸ் இருக்குது இது 11th 12th ஓகேவா. பார்த்தீங்களா. ஸோ மொத்தம் உங்களுக்கு நான் இருக்குது. ஸோ இயல் வைஸ் கொடுத்துருப்போம், எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது இப்போ இந்த என்ன அப்படின்னு 11th 12th இருக்கும். அங்கே பார்த்தா தெரியும். ஸோ இயல் கொடுத்துருக்குமா, அதுக்கப்புறம் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்னு சொல்லி டாபிக் பேரையும் கொடுத்துருப்போம். ஏன்னா சில நேரங்களில் சில டாபிக்ஸ் உங்களுக்கு சிலபஸில் கேட்காம விடுவாங்க, அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம சமைச்சு போல் இருக்கே அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருப்போம். ஸோ நீங்கள் விருப்பம் தான் பார்த்துக்கலாம் ஓகேவா. நம்ம மேக்ஸிமம் படிக்காமல் இருக்கும், பட் இருந்தால் இந்த ஹெட்டிங்ஸ் கூட ரீசனாக தான் இந்த டாபிக் ஸ்கிப் பண்ணணும், நல்லா தெரியும், அதில் 6லேருந்து 10 வரையும் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற ரீசன் இருக்கனால ஹெட்டிங்ஸில் கொடுத்து. மற்றபடி எப்படி நீங்கள் 6லேருந்து 10 பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நீட்டாக போகும் சரியா. ஸோ மொத்த பேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் உங்களுக்கு 11th 12th வந்து உங்களுக்கு 171 பேஜஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ 170 பேஜஸ் இருக்கும். எப்படி 6 to 10 அதே மாதிரி தான் இருக்கும், நீட்டாக இருக்கும் சரியா. எல்லாமே சமைச்சு புக்கில் இருக்க விஷயங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்பெஷல் டாபிக்ஸு, அப்புறம் PYQs எல்லாமே ப்ராப்பராக ஆட் ஆகிருக்கும். திருப்பி சொல்ல 11th 12th புக்கு சில பேருக்கு கிடைக்காது. ஏன்னா 6லேருந்து 10 வரைக்கும் ஓகே புக் இருக்கும். 11th 12th புக் மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் PDF காப்பி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. சமைச்சு புக் PDF யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் புக்கை வாங்கிடுங்க, நெட் ஆர்டர் வாங்கிக்கலாம், சமைச்சு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓகே, அப்படின்னா நம்ம 6லேருந்து 10 வரைக்குமாவது சமைச்சு படிச்சுக்கிட்டு 11th 12th மட்டும் இன்னும் குயிக் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஆனால் கண்டிப்பாக 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் சமைச்சுக்கு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. இது போக டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. அந்த புக்கு ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில பேர் வந்து 6லேருந்து 10 புக்கு வாங்கியிருப்பீங்க, 11th 12th இப்போ தான் போட்டிருக்கோம் சரியா. ஸோ ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் எல்லாமே பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இருக்கும் ஓகேவா. இண்டெக்ஸ் பார்த்துட்டிங்க, ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் கொஸ்டின் ஆன்சர் தான் போயிட்டுருக்கும் சரியா. சரி ஓகே. இது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 6லேருந்து 10 வரைக்கும் அப்படிங்கிற புக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 400 ரூபா. ஸோ நீங்கள் திக்னஸ் பாருங்கள், இவ்வளோ புக் பேஜஸ் இருக்குது, 400 ரூபா. டெலிவரி சார்ஜ் கிடையாது, ஒன்லி புக்கு சார்ஜ் மட்டும்தான். இந்த புக்கு 11th புக்கு பார்த்தீங்களா, இது உங்களுக்கு 280. ஸோ அது 400 280 தனியாக வாங்கிக்கலாம். ஸோ மெசேஜ் பண்ணும்போது எனக்கு குயிக் ரிவிஷன் அல்லது பெஸ்ட் ரிவிஷன் புக் 6th standard to 10th standard அல்லது பெஸ்ட் ரிவிஷன் புக்கு 11th 12th புக்கு அப்படி மெசேஜ் பண்ணலாம். அப்படி ரெண்டும் சேர்த்து வேணும் அப்படின்னா பெஸ்ட் ரிவிஷன் புக்குன்னு போட்டுட்டு 6லேருந்து 12th வரைக்கும் போட்டிங்கன்னா அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ ஒரு புக்கு 400 ரூபா, இன்னொரு செகண்ட் புக் வந்து 280, ரெண்டு சேர்த்து வாங்க சேம் தான் 680 வரும். தனித்தனியாக வாங்கிக்கலாம், சேர்த்தும் வாங்கிக்கலாம் சரியா. எப்படி பர்ச்சேஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இருக்குது, டிஸ்பிளே நம்பர் போய் பார்த்தீங்களா 8300921521 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் ரிவிஷன் புக் என்ன புக்கு தேவையோ அதை நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிபே நம்பர் அனுப்புவாங்க. அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிக்கிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் உங்கள் அட்ரஸ் ஃபார்மெட்டும் அதே வாட்ஸ்அப் நம்பர் நான் 8300 நம்பர் சொன்னால் பார்த்தீங்களா, ஜிபே நம்பர் மட்டும் வேறு நம்பருக்கு ஜிபே பண்ணிக்கிட்டு ஆனால் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து 8300921521 அண்ட் ப்ராப்பராக அட்ரஸ் என்ன ஃபார்மெட் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்மெட் அனுப்பிட்டிங்கன்னா ஒரு 4 to 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு புக் வந்து சேர்ந்துடும் சரியா. பேக்கிங் பக்கவாக இருக்கும், டேமேஜ் ஆகாது. இதே மாதிரி எப்படி இந்த புக்கை பார்க்கணும் இதே மாதிரி எந்த டேமேஜ் இல்லாமல் புக் வந்து சேர்ந்துடும் சரியா. நம்புங்க. ஸோ 5 டேஸ்க்கு வந்து சேர்ந்துடும். 5 டேஸ் மேலே புக் வரலாம், என்ன பண்ணலாம் அதே நம்ம 8300921521 இருக்கு இல்லையா, அது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா. மற்றபடி உங்களுக்கு நீங்கள் பேங்க்லேயும் பே பண்ணிக்கலாம். அதுக்கான செல்லான் ப்ரூஃப் ஒன்று அனுப்பி வச்சுக்கோங்க சரியா. செல்லான் அந்த ஃபோட்டோ காப்பியோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் அப்புறம் இது ஜிபே ஃபோன்பே இதனால ஓகே, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் அட்ரஸ் அனுப்புங்க வந்து சேர்ந்துடும் சரியா. ஸோ இது போக உங்களுக்கு தமிழ் மீடியம் புக்ஸ் வந்து இன்னும் 8 புக்ஸ் இருக்குது ஓகேவா. இதுவும் ஆஃபரில் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் அது நீங்கள் என்ன பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து தமிழ் புக் ஓகேவா. அப்புறம் வரலாறு, ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. இங்கே வேறு சப்ஜெக்ட் ஜிஎஸ்க்கும் வேறு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆனால் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் கிடையாது, ஒன்லி தமிழ் மீடியம். இந்த 2 புக்கு போக எக்ஸ்ட்ரா புக் உங்களுக்கு தேவை, ஹிஸ்ட்ரி ஜாகிரபி தேவைனாலும் வேறு புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கான லிஸ்ட் அனுப்புவாங்க. ரிவ்யூ எல்லாமே நம்ம போட்டாச்சு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அதுவும் தேவைப்பட்டால் அது சேர்த்து கூட வாங்கிக்கலாம் சரியா. சேர்த்து 10 புக்கும் அதுக்கு ஆஃபர் இருக்குது. இல்லை சார் ஜிஎஸ்லாம் ஓகே தமிழ் மட்டும் போதும், ரிவிஷன் போதும், 100 மார்க் 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சரியா. ஸோ இது மட்டும் போதும் நினச்சா ஒரு ஓகே வாங்கிக்கலாம். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 சேர்த்துனா 680, தனித்தனியாக 400 280 சரியா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரியா. அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.
புக்கை வாங்கிக்கிட்டும் புக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேம் நான் வாட்ஸ்அப் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான முறையில் புக்கு வந்து சேர்ந்துடும். சரியா? வேறு டவுட்னா கமெண்ட்ஸில் கேட்கலாம், அதில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இதை பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ நல்லா படிங்க, தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 100 கொஷின் கண்டிப்பாக 100 கொஷின் 100க்கு போட்டால் மட்டும்தான் ஜாப்புக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும், வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள், நோட்ஸ்லாம் போட்டிருக்கோம், ஃப்ரீயாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை, டேக் கேர்.